ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து வீட்டிலே எப்படி நெய் எடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி வாங்குகிற பாலாடை எடுத்து நம்ம நெய் செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1/2 லிட்டர் பால் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்தால் இப்படி இருக்கும். நம்ம காலையில் காய வச்சு சாயந்தரம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஆடை வரும். அதை எடுத்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நான் 1 மாதமாக வாங்கின பாலாடை. நைட்டே நம்ம எடுத்து வெளியே வச்சிடணும். இந்த மாதிரி நல்ல பட்டர் மாதிரி இருக்கணும், நல்லா லூஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அரைக்க முடியும். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய மிக்ஸி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவை பார்த்திங்கன்னா ஒரு 3 ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். ஐஸ் கட்டி சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆடை அந்த அரைக்கும் போது வெண்ணெய் வரும். அது வந்து கீழே ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஐஸ் கட்டி போடுறோம். 3 ஐஸ் கட்டி போட்டிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி அளவுக்கு நம்ம இந்த பாலாடையை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்ற போகிறோம். அதனால் கால்வாசி மட்டும் சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்துட வேண்டாம். பாருங்கள், இப்போ நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். முதல்ல கொஞ்சமாக ஊற்றி நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு நிமிஷம் அரைக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும். நம்ம இதிலே இன்னும் கொஞ்சம் ஐஸ் தண்ணி ஊற்றணும். நம்மளுக்கு மெயினே ஐஸ் வாட்டர் தான். அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா வேணும். ஒரு 3 பாட்டில் அது வேணும். இப்போ அதையும் போட்டு நல்லா சுற்றி ஒரு 2 நிமிஷம் சுற்றுவோம். பாருங்கள், இப்போ நல்ல மிக்ஸியை அரைஞ்சி வெண்ணெய் எப்படி வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். நல்லா அழகாக வெண்ணெய் வந்து திரண்டு எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். இது நல்லா நம்ம கையிலேயே ஒரு உருண்டை மாதிரி பண்ணி இந்த தண்ணியை பூரா கொஞ்சம் வடித்து எடுத்துருவோம். இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி கொஞ்சம் தண்ணியை வந்து வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் ஊற்றி நம்ம அதுக்குள்ளே இந்த வெண்ணெயை போட்டுடலாம். அப்போ தான் அது வந்து எதுலேயும் ஒட்டாமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம மீதி பேலன்ஸையும் நம்ம போட்டு எடுத்துக்க போகிறேன். அடுத்த பேட்ச் போடும்போது இந்த முதல்ல அரைச்ச தண்ணி இருக்கும், அதை பாதி ஊற்றிட்டு பாதி வச்சுக்கோங்க. அப்போ சீக்கிரமாக அடுத்து ரெடி ஆயிரும். இந்த வெண்ணெய் ரெடி ஆகிறது ஃபஸ்ட்டு வந்து லேட்டாகும், அடுத்த பேட்ச் வந்து சீக்கிரம் ரெடி ஆயிரும். பாருங்கள், நான் இப்போ எடுத்து அரைச்சி வச்சுட்டேன். நம்மளுக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இது வந்து நல்லா வாஷ் பண்ணணும். தண்ணியிலே ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம பாலாடை எடுத்து வச்சதுனால அந்த பால் இதெல்லாம் இருக்கும். நல்லா இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்துலேயே நான் இந்த மாதிரி போட்டு, அதுவும் ஐஸ் வாட்டர் தான் போட்டிருக்கேன். நம்ம ஐஸ் வாட்டர் தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி 3 தடவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ க்ளீன் பண்ண வெண்ணெயை அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு நான் அந்த வெண்ணெயை போட்டு வச்சுருக்கேன் பாத்திரத்தில். இது நல்லா நம்மளுக்கு உருகி வரணும். ஒரு 5 நிமிஷத்தில் இது உருகிடும் இந்த வெண்ணெய். பாருங்கள், வெண்ணெயெல்லாம் நல்லா உருகிருச்சு. நம்மளுக்கு நுர கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் நல்லா நம்மளுக்கு கொதித்து வரணும். பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் திரண்டு வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். இன்னமும் நம்மளுக்கு நெய் ரெடியாக லேட் ஆகும். இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா நுரை பொங்க வருது. நெய்யும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டுக்கலாம். சில பேர் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை தான் இருந்துச்சு, அதான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மிளகு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். அமர்த்திட்டு இந்த நுரையெல்லாம் அமுங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. அந்த நுரையெல்லாம் போயிடுச்சு. நல்லா நெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றி ஊற்றிக்கலாம். ஈரமே இல்லாத சில்வர் பாத்திரமாக பார்த்துக்கோங்க. சில்வர் வடிகட்டியில் தான் நம்ம ஊற்றணும்.
ஏன்னா அது கொஞ்சம் சூடு இருக்கும், அந்த சூட்டோடு தான் ஊற்றணும். இப்போ பாருங்கள், இந்த கசடு வந்து சில பேர் சாப்பாட்டில் போட்டு கூட சாப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து எங்களுக்கு அது பிடிக்காதனால தூக்கி வீசிடுவேன். பாருங்கள், நல்லா சூப்பராக நெய் ரெடி ஆயிடுச்சு. இது காலையில் பார்க்கும்போது நல்ல மணலாக இருக்கும் இந்த நெய். பாருங்கள், காலையில் காட்டுறேன். பாருங்கள், காலையில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், நம்ம தினமும் எடுக்கிற பாலாடையில் எவ்வளோ அழகாக மணமாக நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாலாடையை வேஸ்ட் ஆக்காமல் இப்படி நெய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.